ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம அது இல்லாத மாதிரி நினச்சிட்டு இருப்போம். அதாவது எப்படின்னா, நம்ம தேவையில்லாத வேலைகளை ஒரு பிளானே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வேலைகள்லாம் ஒரு பிளானாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு ஒரு மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய நாள்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு மணி நேரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ ட்ராயிங்கு, வாக்கிங்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்க நிறைய பேர் அந்த ஃப்ரீ டைம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, வெறும் இன்ஸ்டாகிராம் பார்த்து, யூடியூப் பார்த்து அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் சும்மா இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும்போது தான் உங்கள் மூளை எதையாவது கற்றுக்க நினைக்கும். ரொம்ப இதுவாக கற்றுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எதனாவது கற்றுக்கவோ இல்லை நீங்கள் எதனாவது ப்ராக்டிஸ் பண்ணவோ ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தினமும் ஒரு மணி நேரம் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் ஒதுக்கி அதில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நாளே சூப்பராக அமையும். ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான டைமு. அது உங்களை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஃப்ரீ டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது கிடைச்சாலுமே ரெஸ்ட் எடுக்க தான் தோணுதே தவிர எதனா ஒரு ப்ரொடக்டிவாக எதனா பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணவே மாட்டுது. அதனால் ரெஸ்ட் டைமில் சில் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கள். அப்படி ரெஸ்ட் டைமில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாளே சூப்பராக அமைச்சிடும். எப்படின்னா நீங்கள் அந்த ரெஸ்ட் டைம் நீங்கள் அந்த ரெஸ்ட் டைம் அடையிறதுக்காகவே அதுக்கு முன்னாடி இருக்க ஒர்க்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, எஃபெக்டிவாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ரெஸ்ட் டைமை என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக முடிச்சுட்டு அப்புறம் அந்த ரெஸ்ட் டைமுக்குள்ளே என்ட்ரு ஆகுவீங்க. அப்படி என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் ரெஸ்ட் டைமும் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதும் பண்ணுவீங்க. அப்படி பண்ணால் உங்களோட நாள் கரெக்டாக அமையும். அது என்ன வேணால் இருக்கலாம். புக்கு படிக்கிறதா இருக்கலாம், மியூசிக் கேட்குறதா இருக்கலாம், வரைகிறதா இருக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வாக்கிங் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வெளில போகிறதா இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். ஆனால் அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். ஹெல்த்தியாக பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்றேன் அப்படிங்கிற பேரில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ இல்லை தேவையில்லாமல் ரொம்ப அதிகமாக படம் பார்க்குறதோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. எஃபெக்டிவாக பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.